இந்த உலகத்தில் முதலாளியோட தொழிலாளி அதிகம் சம்பாதிக்கிறானா இல்லை முதலாளி அதிகமாக சம்பாதிக்கிறானா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். எத்தனையோ மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அம்பானி எடுத்துக்கங்க, ஒரு முதலாளியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்க முடியுது. அவர் அப்பா ஒரு சாதாரண ஜவுளி கடை வச்சுருந்தவர். இன்றைக்கி அவங்க சம்பாரித்து அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து என்ன, இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கான். வெளிநாட்டில் அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. அதனால் என்றைக்குமே அவன்கிட்ட இருக்கிற தொழிலாளிங்க முன்னேறி அவன் பெரிய ஆளாக இருக்கானா, ஆனது கிடையாது. முதலாளி எதுக்கு முன்னேறானாக்கா, முதலாளிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் அதிகம். ஒரு தொழிலாளிக்கு ஃபிக்ஸட் சம்பளம் தான். என்றைக்குமே ஒரு சம்பளம் தான் கொடுப்பானுங்க. ஒரு 1000 ரூபா 1500 பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும்னாக்கா முன்னேற்றம் கம்மியாக தான் இருக்கும். பெரிய பெரிய சம்பளம் வாங்குறவன் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறவனுக்கு வேணால் முன்னேற்றம் இருக்குமே தவிர நல்லா படிச்சிருக்கணும். படிக்காதவன் யாருமே முன்னேற்றம் முடியவே முடியாது. ஒரு தொழில் செஞ்சால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். அதனால் தொழில் செஞ்சு முன்னேறக்கூடியது தான் நல்லது.